முன்னோர்கள் உத்தரவுக்காகத்தான் அவர்கள் அந்த திசையை நோக்கி செல்கின்றனர். குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு சென்றதும் கண்டீஸ்வரன் பூசாரி மேல் சாமி வந்து அவர் ஆடத் தொடங்கினார். கண்டீஸ்வரன் பூசாரி தரையில் அமர்ந்தார். உடன் வந்த மற்றவர்களும் அமர்ந்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். இதுவரையிலும் நாங்கள் சற்று தொலைவில் இருந்தேதான் அனைத்தையும் பதிவு செய்து கொண்டிருந்தோம். உத்தரவு கிடைத்ததா இல்லையா என்ற பதட்டத்தோடு இப்போது ஆர்வம்தான் அதிகம் கூடியிருந்தது. கடைசியாக அவர்கள் ஒருவரை ஒருவர் ஆலோசித்து எங்களுக்கு தங்கள் தெய்வத்திடம் இருந்தும் முன்னோர்களிடமிருந்தும் உத்தரவு கிடைத்திருப்பதாக தெரிவித்தார்கள். இப்போது நடக்கவிருக்கும் வனபூஜைக்கு எங்களையும் அழைத்துச் செல்ல ஒப்புக்கொண்டனர். அனைவரும் இந்த புனித இடத்தை நோக்கி முன் சென்றோம். தொடக்கத்தில் இவர்கள் முன்னோர்களால் செய்து வரப்பட்ட இந்த வழிபாட்டில் மரபுப்படி ஏதோ ஒரு காட்டு விலங்கை வேட்டையாடி அதை கொண்டு தங்கள் தெய்வத்திற்கு வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது அரசாங்க சட்டத்திட்டத்தின்படி அவர்கள் எந்த ஒரு வனவிலங்கையும் வேட்டையாடுவது இல்லை என்கிறார்கள். நாளைக்கு வன பூஜை இருக்குது. அந்த வன பூஜைக்கு நாங்கள் அம்பு எடுத்துகிட்டு போய் வேட்டையாட போவோம். அந்த வேட்டையை வந்து ஒரு சாஸ்திரமாக தான் செய்கிறோம். ஆனால் வேட்டை ஆடுறதில்ல. அந்த காலத்தில் வேட்டையாடி சாப்பிடுவோம். இப்போ இந்த வேட்டை ஆடுறதில்ல. தெய்வங்கள் பேர் நான் கம்பட்டோன்னு சொல்லிட்டு இருக்கு, வேட்டைக்காரையன்னு சொல்லிட்டு இருக்கு, பால் மரம் இருக்குது, கிட் மரம் இருக்குது, அப்புறம் நேர்வன் மரம் இருக்குது, பின்ன புல்வன் மரம் இருக்குது. எல்லா மரத்துக்கும் பேர் இருக்குது. அதெல்லாம் தெய்வத்தினுடைய பேர். அதனால் கையில் வேல்கம்புகள் எதுவுமின்றி பூஜைக்கு தேவையான பொருட்கள் மட்டுமே எடுத்துச் சென்றனர். அப்போது அடர்த்தியான ஒரு இடத்தில் இருந்த சிறு குகைகளை காண்பித்தனர். அங்கு மொத்தம் 10 சிறு குகைகள் இருக்கின்றதாம். செடிகள் அடர்த்தியாக இருப்பதால் அந்த குகைகளை சரியாக பார்க்கவோ உள்ளே செல்லவோ முடியவில்லை. இங்கு இருக்கும் இந்த 10 குகைகளில்தான் இவர்கள் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பிறகு காலப்போக்கில் அந்த 10 குடும்பமும் பெருகி இப்பொழுது ஒரு ஊராகி இருக்கிறது. அதனால்தான் கோயில் பூசாரிகளை வனதெய்வங்கள் இந்த இடத்தில் தேர்வு செய்கின்றன. நாங்கள் வந்து அந்த கல்லுலேருந்து ஆற்றுல இதுலேருந்து இந்த கல்லுலேருந்து இந்த மட்டும் எல்லா அந்த பூசாரி தேர்ந்தெடுக்கிறதுக்காக இங்கே வந்து நிற்போம். அப்போ தெய்வத்துக்கு அருள் வந்து ஊரே வந்து நிற்கும். தெய்வத்துக்கு யாருக்கு அருள் வந்து அவங்க தூக்கி அந்த மடத்துக்குள்ளே போடுதோ போட்டு அங்கேருந்து நம்ம கோயிலில் போய் கம்பம் பிடிக்கணும். அந்த கம்பம் பிடித்தோம்னால்தான் அந்த சாஸ்திரங்கள் நடக்குது. இது வந்து பூசாரி தேர்ந்தெடுக்கிற இடம் இந்த இடம். அதனால் இது வந்து முக்கியமான ஒரு இது. யாருமே உள்ளே அலவுட் இல்லை. யாரும் உள்ளே போகக்கூடாது. யாரும் அங்கே உள்ள யாரும் இப்போ சேர்த்தவும் மாட்டோம். இது வந்து பெரிய ஆத்தண்ணி. அதில் வந்து அந்த பாறையில் தான் நிற்போம். இந்த பாறையில் நின்று அங்கேருந்து தூக்கி வீசும். அது மடருக்கு கீழே ஒரு பெரிய ஒரு கிணறு வரும். ஒரு 50 அடிக்கு கிணறு இருக்குது. அந்த கிணத்துக்குள்ளே தூக்கி வீசும். அங்கேருந்து அப்படியே போயிடுவாங்க. இப்போ எங்கள் ஆளுங்கெல்லாம் பின்னாலேயே போயிடுவாங்க. பின்னால் போய் அங்கேருந்து மேலே எந்திரிச்சு வந்துடணும். எந்திரிச்சு வந்து கோயிலுக்குள்ளே போய் கம்பு பிடிக்கணும். அதுதான் இது எங்களுக்கு. அவர் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே காவல்துறையை சேர்ந்தவர்கள் தடுத்து பாடுவதை நிறுத்திவிட்டார்களா? பின்பு தர்காவின் நிர்வாகம் தலையிட்டு ஏஆர் ரஹ்மானை பாட வைத்திருக்கிறது. பாடி முடித்துவிட்டு தன் வெற்றிக்காக வேண்டிக் கொள்ளும்படி தர்காவை சேர்ந்தவர்களிடம் கூறிவிட்டு சென்றிருக்கிறார். நம்ம ஏஆர் ரஹ்மான் இருக்கார்ல, அவர் ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கூட்டணிக்கு வர்றார். சந்தன கூட்டணிக்கு ஒரு 7 மணிக்கு தர்கா ஆஃபீஸில் உட்காந்துருக்கானா. ஒரு 2 பேர் கூட்டிகிட்டு வர்றாரு. நான் ஆண்டவர் ஃபாத்தியாவது வந்திருக்கேன், நான் 2 பாட்டு பாடணும்னு இந்த ஸ்டேஜில் ஒரு அன்பைத்தாங்கன்னு கேட்குறாரு. கூட்டணிக்கு ஒரு 10 மணிக்கு வர்றாரு. நம்ம எல்லாம் சொல்லி நான் இது பண்ண சொல்லியிருக்கோம். அப்படியே பாடுறாரு. போலீஸ் போய் விரட்டுறாங்க. போதியா நிறுத்தியான்னு சொல்லி விரட்டுறாப்புல. வந்து சொல்கிறாங்க, சார் பாட விட மாட்டுறாங்கன்னு சொல்லி. நான் போலீஸை கூட்டி சொல்கிறேன், சார் வேண்டுதலுக்கு வந்திருக்காங்க, பாடிட்டு போகணும்னு சொல்கிறேன். சொல்லிட்டு போகிறார், நம்ம ரோஜான்னு பாடல் இது பண்ணுறேன், எஜமான்ட்டு வேண்டிக்கிடுங்க, நான் வர்றேன்ட்டு போகிறார். ரோஜா திரைப்படத்தின் மாபெரும் வெற்றியில் தொடங்கி ஆஸ்கார் விருது வாங்கிய பின்பும் கூட ஏஆர் ரஹ்மான் இங்கு தொடர்ந்து வந்து முத்துப்பேட்டை ஆண்டவரை வேண்டிவிட்டு செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறாராம். அன்னையிலிருந்து பிள்ளைகள் 2 ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காரு. மாதம் அங்கே வர்றார். நன்றி மறக்காமல் அவர் எவ்வளோ பெரிய மல்டி மில்லியனாக போயிட்டார். ஆனாலும் எந்த விதமான அந்த ஒரு தலக்கணமெல்லாம் இல்லாமல் சர்வசாதாரணமாக யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அவர் குடும்பம் அம்மாலாம் வருவாங்க, வந்து தர்பார் ஃபாத்தியா ஓதுவார்.
அவர் எதுவும் பட சீடி வெளியாகிறாருந்தா கொண்டு வந்து சீடியை கொண்டு வந்து என்ன பண்ணுவார்னா தர்பார் ஆண்டவர் சமாயில் வைப்பார். சமாயில் வச்சுட்டு தான் கொண்டு பாட்டை வெளியாக்குவார். அப்படியே எங்கள் அம்மா தர்கா போவார், அந்த சின்ன எஜமான்ட்ட போவார், அப்படியே பார்த்து சாப்பாடாகி கொடுப்பாரு, போயிட்டே இருப்பார். ரொம்ப பேர் கேட்பாங்க வந்தால் சொல்லுங்கன்னு, நம்மகிட்டே சொல்ல மாட்டார். வந்து வக்குன்னு இறங்கிட்டு அந்த நிம்மதியோடு இதுவரையில் எத்தனமோ எங்கேயோ உச்சத்துக்கு போயிட்டார். ஆனால் அவர் இந்த நிலையை விட்டு மறக்கவே இல்லை. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு மகான் காலடியில் மருந்து கிடைப்பதாக நம்பப்படுகிறது. பல மாதங்களாகவோ அல்லது பல வருடங்களாகவோ தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை எடுத்த பின்பும் நோய்கள் குணமடையாதவர்கள் இங்கு வருகிறார்கள். 11 நாட்கள் 40 நாட்கள் என்று இங்கு தங்கிவிடுவார்கள். அவர்கள் இங்கு தங்கியிருக்கும் நாட்களில் அவர்கள் கனவில் வரும் மகான் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை செய்வாராம். காலையில் நோயாளி எழுந்து பார்த்தால் ஆபரேஷன் செய்த இடத்தில் ரத்தம் கசிந்திருக்குமா. எங்கள் பையனுக்கு ஒரு சின்ன குடத்து பெருசு இது இருந்துச்சு, கட்டி 4 இடத்துல இது இண்டு போட்டு காட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. செய்வினை செய்திருந்தால் சில நாட்களில் வாந்தியில் வந்து விடுமாம். அதன் பிறகு ஒரு சில நாட்களில் அவர்களின் பிரச்சனை தீர்ந்து விடுவதாக நம்பப்படுகிறது. எங்களுக்கு அடிக்கடி இந்த செய்வன கோளாறு தான் அதிகமாக செய்கிறது. எங்கள் குடும்பத்தில் பொறாமையின் காரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் எஜமான் எங்களை விடுவதில்லை. ஒரு 3 வயசு பிள்ளை நடக்காமையே இருந்துச்சு. இந்த இடத்துல வந்தோன்னா அந்த பொம்பளை பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிச்சு. எங்களை விட அதிகமாக உணர்ந்தவங்க வெற்றி அடைஞ்சவங்களும் ஹிந்து மதத்தவர்கள் தான். உடம்பு சரியில்லாமல் இருந்தால் இங்கே வரும், இங்கே வந்து பண்ணிட்டு போவோம், நமக்கெல்லாம் சரியாயிடும். கனவுலே காட்டி ஒரு ஆப்ரேஷன்களும் பண்ணாங்க. தர்காவில் வந்து நம்பிக்கையோடு படுத்தவர்கள் நலம் பெற்று போகலாம். நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. பல்வேறு நோய்களில் பாதிக்கப்பட்டவர்கள் உடலின் பாகங்களை வெள்ளியில் வாங்கி வந்து காணிக்கையாக செலுத்துகிறார்கள். இது இந்து கோயில்களில் நடைபெறும் ஒருவித சிறப்பு வேண்டுதல்களை போன்றதாகும். இந்த தர்காவிற்கு வருபவர்களில் சிலர் பல உயர்தரமான வேலைப்பாடுகள் நிறைந்த மிகப்பெரிய சிறப்பு போர்வையை வாங்கி வந்து மகானுக்கு போர்த்திவிட்டு தனது வேண்டுதல்களை வைக்கிறார்கள். ஒரு மனிதர் முக்கியமான இடத்திலே சந்தித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பது போல மகானுடைய சன்னிதானத்திலே வந்து அவங்களை தரிசனம் செய்ய போகும்போது மகான்களுக்கு கண்ணியப்படுத்துதல் அடிப்படையிலே போர்வை சாற்றி பிரார்த்தனைகளை நிறைவு செய்தால் நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த மகான் அவர்களுடைய தயவால் கருணையால் ஈடற்றத்தால் முன்னேற்றத்தை அடைவார்கள் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தர்காவிற்கு வருபவர்கள் முத்துப்பேட்டை ஆண்டவர் அடங்கி இருக்கும் பகுதிக்கு வந்து நீண்ட நேரம் மனமுருக தனது வேண்டுதல்களை வைப்பதை நம்மால் காண முடிந்தது. சிலர் நீளமான போர்வையை தூக்கி தன் முகத்தை உள்ளே நுழைத்து தன் வேண்டுதல்களை மகானிடத்தில் கூறுவதையும் பார்க்க முடிந்தது. ஆண்டவரிடத்தில் வேண்டிவிட்டு வெளியே வரும்பொழுது அவர்களுக்கு சந்தனம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை தரிசிக்க வந்தவர்கள் முழுமையாக குணமடைய வேண்டி உருதுவிலும் தமிழிலும் உணர்வு பூர்வமான தொழுகை இங்கு தினந்தோறும் நடைபெறுகிறது. ஜின் சைத்தான் ஏவல் பில்லி சூனியமுடைய ஆபத்துகள் இருந்தும் காப்பாற்றி இந்த குடும்பங்களுக்கெல்லாம் யார் என்ன கெடுதல்கள் நினைத்திருந்தாலும் செய்திருந்தாலும் வேரோடு கலைந்தெடுத்து எதிரிகள் தொல்லைகளோ இல்லாமல் வச்சு காப்பாற்றி மாநிலங்களை கடந்து மத வேற்றுமைகளை கடந்து அனைத்து மதத்தினரும் வரும் பிரதானமான ஸ்தலமாக விளங்கி வருகிறது முத்துப்பேட்டை தர்கா. நேரம் இரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. கனவில் வரும் முத்துப்பேட்டை ஆண்டவர் தம் நோய்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை செய்வார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தவர்களின் முகத்தில் இருக்கும் ஏக்கங்களை பார்த்தவாறு அங்கிருந்து விடை பெற்றது நமது குழு.